வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல அடிக்கிற வெயிலுக்கு குளு குளுன்னு ஒரு குல்ஃபி எப்படி ஈஸியா வீட்ல செய்யறதுன்னு பார்க்கலாம். வீட்ல இருக்கிற பொருளை வச்சே ஈஸியா பண்ணலாம். ஒரு பாத்திரத்துல 1 லிட்டர் பாலை ஊத்திட்டு கொஞ்சோண்டு குங்குமப்பூ போட்டுடலாம். அது சாய்ஸ் தான். பால் நல்லா கொதிச்சு ஏடெல்லாம் நல்லா சைட்ல வரும். அதெல்லாம் நல்லா கலக்கி இது போல விடுங்க. இது கூடவே நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் போடுறேன். நீங்க திக்கான பால் எடுத்தீங்கன்னா பால் பவுடர் தேவையில்லை. இது கூடவே 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை போட்டு நல்லா கொதிச்சு வரட்டும். அமெரிக்கால 1 லிட்டர் பால் 180 ரூபாய். நம்ம ஊர்ல 1 லிட்டர் எவ்வளவுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாத்தையும் 10 பருப்பு போட்டு நல்லா பல்ஸ் மூடுல இது போல அரைச்சுக்குங்க. பால் நல்லா சுண்டி 1/2 லிட்டர் ஆயிடுச்சு. இப்ப அரைச்சு வச்சிருக்க பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற வச்சிடலாம். இப்ப மோல்டுல ஊத்திடுவோம். உங்க வீட்ல இது போல மோல்டு இல்ல அப்படின்னா வீட்ல குடிக்கிற டீ டம்ளர் இருந்தா அதுல இது போல ஊத்திருங்க. இந்த டீ டம்ளருக்கு மேல சின்ன அலுமினியம் ஃபாயில் வச்சு லைட்டா ஓட்ட போட்டுட்டு அதுக்கப்புறமா ஐஸ் குச்சை வச்சிருங்க. 6ல இருந்து 8 மணி நேரம் ஃப்ரீசர்ல அப்படியே வச்சிருங்க. 8 மணி நேரம் ஆயிடுச்சு. குல்ஃபி எடுத்து நல்லா சூடான தண்ணியில லைட்டா இது போல வச்சிருங்க. அப்பதான் வெளியே எடுக்கிறது ஈஸியா இருக்கும். கிளாஸ்ல இருக்கிற குல்ஃபியை கையில உருட்டிட்டு எடுத்தீங்கன்னா கூட ஈஸியா வரும். இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம சேவ் பண்ணிட்டு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பால் ஐஸ், கப் ஐஸ், கோன் ஐஸ், குச் ஐஸ், ஐஸ்கிரீம், சாக்கோ பார் இதெல்லாம் நம்ம பேஜ்ல வர இருக்குது. இன்னும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே.